வெப்ப காலத்தில் வரக்கூடிய உடலில் வரக்கூடிய ஒரு விதமான வெப்பவாதம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஜென்ரலாகவே நம்மளோட உடம்புல வந்து ஒரு ஃபிசியாலஜிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்ப காலத்தில் வந்துட்டு தெர்மோ ரெகுலேஷன் அப்படின்றது ஜென்ரலாகவே நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே வந்து கோடை காலத்தில் வந்து நம்மளுடைய உடல் வந்து தன்னோட கட்டுப்பாட்டை வந்து இழந்துரும். அதாவது வெப்ப காலத்தில் வந்து நடக்கக்கூடிய விஷயங்களால், ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ்னால, ஓவர் ஹீட்னால நமக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான ஸ்வெட்டிங், அதே மாதிரி வந்து உடம்பு வந்து ஹைட்ரேஷன் வந்து இல்லாமல் இருக்கிறது, அதாவது நீர் இழப்பு வந்து நடக்கிறது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாமிட்டிங் சென்சேஷன், ஒரு சிலருக்கு வந்து தலை சுற்றி மயக்கம் வருது. இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக்கில் வந்து இருக்கும். இது வந்து யாருக்கெல்லாம் அதிகமாக வரும், இதுக்கெல்லாம் யார் ரொம்ப ப்ரோனில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயதானவர்களும் குழந்தைகளும். அதுவும் முக்கியமாக இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து எந்த டைமிங்கில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை வந்து 11 மணிலேருந்து மாலை வந்து 3 மணி வரைக்கும். இந்த டைமிங்கில் வந்து வயதானவர்களோ இல்லை குழந்தைகளோ வெயில் காலங்களில் வெப்ப காலங்களில் வெளியே போகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிகாஷியஸாக வந்துட்டு ஒரு வெளியிலே ஒரு குழந்தைங்க விளையாடவே போகிறாங்க, ஒரு கிரிக்கெட் விளையாடவே போகிறாங்க, இல்லை ஒரு டென்னிஸ் விளையாடவே போகிறாங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரிகாஷியஸாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்பர்லா கொடுத்து விடலாம், ஒரு கொடை கொடுத்து விடலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு தொப்பி கொடுத்து விடலாம். இந்த மாதிரி ப்ரிகாஷியஸ் மெத்தட்ஸ் பண்ணலாம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மேஜிகேர், his wellness for her happiness. ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்.